சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் பெரிய அளவுக்கான யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா கடந்த 2023 வருஷத்தை ஒப்பிடும்போது இந்த 2024 வருஷத்தோட ஆரம்பமே தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்திருக்கு. அதாவது இந்த 2024 வருஷம் எப்ப பிறந்ததோ அப்பவே தனுசு ராசிக்காரங்களோட மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அவங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவா தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 6-7 வருஷங்களாகவே இவங்க நிறைய நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. அதே சமயம் தொடர்ச்சியான போராட்டங்களும் நெருக்கடிகளும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வேதனையை கொடுத்தாலும் நிறைய அனுபவங்களையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சோதனைகளும் நெருக்கடிகளும் என்னதான் இவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்திருந்தாலும் அந்த சோதனைகள் தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதால மனசளவுல உடைஞ்சு போயிருக்காங்க தனுசு ராசிக்காரங்க. இப்படி ஒரு சூழல்ல இந்த 2024 வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு 2 மடங்குக்கும் அதிகமான வேதனைகளை கொடுத்திருக்கு. குறிப்பா ஒரு சில தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுறது, அது மூலமா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது, வருமானத்துக்கு மீறிய செலவுகளை சந்திக்கிறது, கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டிய அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்படுறது, வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம பண நெருக்கடிகளை சந்திக்கிறது, இந்த மாதிரியான எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்த ஜனவரி மாசத்துல தனுசு ராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் விட முக்கியமா பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கை போராட்டமா மாறி போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இல்லாம போறது, சண்டை சச்சரவுகளை சந்திக்கிறது, பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழல் ஏற்படுறது, 3வது நபர் மூலமா கணவனும் மனைவியும் விரோதியா மாறி நிக்கிறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகளை குடும்ப வாழ்க்கையிலையும் சந்திச்சுட்டு வராங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த தனுசு ராசிக்காரங்களும் கடந்த 7-8 வருஷமா சோதனைகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. அதே சமயம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்த தனுசு ராசிக்காரங்க முழுக்க போராட்டமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க ஏற்கனவே சந்திச்சுட்டு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இந்த பிப்ரவரி மாசத்திலையும் தொடரத்தான் செய்யும். அதே சமயம் காய்ச்சல், தலைவலி மாதிரியான சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே ஒழிய பெரிய அளவிலான ஆபத்துக்களை கொண்டு வரக்கூடிய காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்காது. ஆனாலும் தனுசு ராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திக்கிட்டே வாங்க. சரியான நேரத்துல சாப்பிடுங்க, சரியான நேரத்துல தூங்குங்க, ரெகுலரா உடற்பயிற்சிகளை செய்யுங்க. அதே சமயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தற்சமயம் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது மன அமைதி அப்படிங்கிறது தான் ரொம்பவே தேவையான ஒண்ணா இருக்கிற காரணத்தால தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இது ரெண்டுமே பண்ண முடியல அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் கட்டாயமா மௌன விரதம் இருங்க. அதே சமயம் இந்த சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு காலகட்டமாவே இருக்க போகுது. அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் 15 நாட்களும் சுக்கிர பகவான் உங்களோட ஜென்ம ராசியான தனுசு ராசியில சஞ்சாரம் பண்றார். குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகமா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒரு ராசியில இருக்காரு அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு நிறைய மன உறுதியை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால தனுசு ராசிக்காரங்களோட மன உறுதி இந்த பிப்ரவரி மாதத்துல 2 மடங்கு அதிகரிக்கும். ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாவும் இருப்பீங்க. குறிப்பா கடந்த கால இழப்புகளை நினைச்சு தொடர்ச்சியா கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கூட இந்த பிப்ரவரி மாசத்துல புத்துணர்ச்சியோட இருக்க போறீங்க. அதே நேரம் சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னா மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மேல ஒரு விதமான ஈர்ப்பை கட்டாயமா ஏற்படுத்துவார். இதனால நீங்க திருமணம் ஆகாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜோடி புறாவை தேடி பிடிக்கக்கூடிய காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா திருமணத்தையும் மீறிய தவறான உறவுகளுக்குள்ள நீங்க மாட்டிக்கக்கூடிய ஆபத்துகளும் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்குது. ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கிற காரணத்தால இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பிப்ரவரி மாசத்துல மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கூட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. அதே போல திருமணத்தை தாண்டிய தவறான உறவுகள் உங்களுக்கு எந்த காலத்திலையும் நிம்மதியை கொடுக்காது அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க. அதுலயும் முக்கியமா நீங்க தனுசு ராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மூலமா ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கும் அந்த நெருக்கடிகள் மூலமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்க போகுது. குறிப்பா இந்த பிப்ரவரி மாதத்துல பண வரவை குறிக்கக்கூடிய 2வது வீட்டுல சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் எனர்ஜி சஞ்சாரம் பண்றாங்க.
இந்த கிரக அமைப்பு ஜாதகரோட பண வரவை அதிகப்படுத்தும், நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா கடந்த காலங்களில் நீங்க அனுபவிச்சுட்டு வந்த பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்காது. ஓரளவுக்கு பண வரத்து உள்ள மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே சமயம் செவ்வாயும் சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறது ஜாதகருக்கு பண வரவை அதிகப்படுத்தும் அப்படின்னாலும் ஒரு சில சிக்கல்களையும் கட்டாயமா ஏற்படுத்தும். குறிப்பா தனுசு ராசிக்காரங்க அதிகபட்ச அளவுல தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ள மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதாவது செவ்வாய் சூரியன் இணைவு வாக்குஸ்தானத்துல நடக்க இருக்கிறதால உங்களோட பொறுமையை இந்த பிப்ரவரி மாசத்துல முழுமையை இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் கோவப்படுறீங்க, எதனால கோவப்படுறீங்க அப்படின்னு உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா கோவப்படக்கூடாத இடங்கள்ல எல்லாம் கோவப்பட்டு ஒரு சில சிக்கல்களை இழுத்து வச்சுப்பீங்க. இதனால தனுசு ராசிக்காரங்க உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. அதே நேரம் இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில 2வது வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் 3வது வீட்டுக்கும் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் 2வது வீட்டுக்கும் பயிற்சி ஆகுறாங்க. சூரியன் மற்றும் சுக்கிர பகவானோட இந்த பெயர்ச்சி மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில அற்புதமான வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா சுக்கிர பகவான் குடும்ப ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிற காரணத்தால குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டு வரக்கூடிய சிக்கல்கள்ல இருந்து நிரந்தரமான ஒரு தீர்வு இந்த பிப்ரவரி மாதத்துல கிடைக்க போகுது. அதாவது உங்களோட வாழ்க்கை துணை உங்களை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை அனுசரிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தனுசு ராசிக்காரங்களும் உங்களோட பிடிவாதத்தை கைவிட்டுட்டு உங்க வாழ்க்கை துணை கூட அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதத்துல சிறப்பான மன மகிழ்ச்சியை உங்களோட குடும்ப வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம். இது கூடவே பிப்ரவரி மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிர பகவான் குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதால குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்க்கறதுக்கும் அற்புதமான காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. அதே போல மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். ராஜ கிரகமான சூரிய பகவான் தைரியஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே ஜாதகருக்கு அளவில்லாத தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில துணிச்சலான முடிவுகளை தனுசு ராசிக்காரங்க எடுக்க போறீங்க. குறிப்பா இதனால் வரைக்கும் நீங்க எந்தெந்த பிரச்சனைகளை பார்த்தெல்லாம் பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்திலையுமே இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில துணிச்சலான ஒரு சில முடிவுகளை கண்டிப்பா எடுப்பீங்க. அதே சமயம் ராகு பகவான் 4வது வீடான சுகஸ்தானத்துல இருக்கிறதால கண்டிப்பா ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் குரு பகவான் 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிறதால திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. குறிப்பா ரொம்ப வருஷமா திருமணம் ஆகாம தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் மறுமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய யோகமான காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இதனால திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நடத்துறதா இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதா இருந்தாலும் சரி இந்த பிப்ரவரி மாதத்துல தாராளமா தொடங்கலாம். அதே சமயம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில கேது பகவான் இருக்கிற காரணத்தால தொழில்ல பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் கிடைக்காது. கடந்த காலங்கள்ல உங்களோட தொழில்ல எந்த மாதிரியான வருமானமும் வளர்ச்சியும் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு வருமானம் தான் இந்த பிப்ரவரி மாசத்திலையும் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு அப்புறமா தொழில் ஆரம்பிச்சவங்க கூட பெரிய அளவுல முன்னேறி போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களோட தொழில் சுமாரான அளவுல தான் முன்னேற்றத்தை அடையும். இதனால தொழில் ரீதியா மன உளைச்சல்களும் மன கஷ்டங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதமும் இருக்க போகுது. அதே நேரம் மே மாதம் நடக்க போற குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு பகவானோட பார்வை தொழில் ஸ்தானத்துல பதியறதால தொழில்ல சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். இதனால சொந்தமா தொழில் செய்யறவங்க தற்சமயத்துக்கு எந்த விதமான புது முயற்சிகள்லையும் இறங்காதீங்க. பெரிய அளவுல முதலீடுகளை செய்யாதீங்க. பெரிய அளவுல விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா வரப்போற குரு பயிற்சிக்கு அப்புறமா தனுசு ராசிக்காரங்களோட தொழில்ல திடீர் முன்னேற்றங்களை கட்டாயமா எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.